கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த 11 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதம் 12வது மாதம் இந்த வருடத்தினுடைய நிறைவு மாதத்தை காண கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கிற யாவரும் கண்களை மூடி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் செபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த வேளையிலும் கர்த்தராகிய தேவ சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திலே உம்மை நோக்கி ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 11 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த வருடத்தினுடைய நிறைவு மாதமாகிய இந்த டிசம்பர் மாதத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு மனிதன் அப்பா எப்படி அப்பா தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து வந்ததைப் போல ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை தோளின் மேல் சுமந்து எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் ஒரு தகப்பனை போல நீங்கள் நின்று விசாரித்து எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் சந்தித்து எங்களை பலப்படுத்தி இந்த புதிய மாதத்தை காண கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு துதிகன மகிமையை செலுத்தி கர்த்தருடைய பாதத்திலே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த டிசம்பர் மாதத்திற்கென்று நீர் வைத்திருக்கிறதான நம்முடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்த வசனத்தின் மன்னாவினாலே எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவர். இந்த வருடத்தினுடைய நிறைவு மாதத்திலே கர்த்தரினோடு கூட பேச வேண்டுமே. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு போதும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இடைப்படுவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிறைத்து தேவதாசனை மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும்படிக்கு பரலோக தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளும் மாறட்டும். இந்த நாளிலும் அப்பாவுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் தேவை இன்னதென்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை காண்கிற தேவனாகிய கர்த்தரப்பா. எங்கள் இருதயத்தில் நாங்கள் போராடுகிற காரியங்கள், எங்கள் குடும்ப சூழ்நிலை, எங்கள் வேலை ஸ்தலங்கள், இப்படி பல விதங்களிலும் ஐயா நாங்கள் நெருக்கப்படுகிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நீர் அறிவீர் ஆண்டவரே. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று எழுதியிருக்கிற ஆண்டவருடைய வசனத்தின்படியாக பரலோக தேவனாகிய கர்த்தரங்கள் இருதயங்களுக்கு ஏற்ற உம்முடைய மன்னாவினாலே தேவதாசன் மூலமாக தீர்க்க தரிசனமாய் நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறபடியினால் இந்த வார்த்தையை நான் சொல்லட்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை தாசனை மறைத்து கொண்டு உம்முடைய விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அக்னியினாலும் நிறைத்து பரலோக தேவனாகிய கர்த்தர் நீங்கள் தாசனை மறைத்து வெளிப்படுவீராக. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியணும் அப்பா. கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தையினாலே என் இருதயம் ஆறுதல் அடைந்தது, பலன் அடைந்தது என்று நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களுக்கு காட்டினார் என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகரத்தக்கதாக வழிதனை காட்டுவீராக தகப்பனே. வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழிதனை எங்களுக்கு காட்டுவீராக, எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவீராக தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து பாடல் வேளையிலே ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நிறைத்து பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்படுவீராக. விடுதலையோடு கூட பாடி நாங்கள் ஆராதனை செய்யணும் ஐயா. அதே போல அப்பா வேத வாசிப்பு பகுதியிலும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் கூட இருந்து அப்பா நாங்கள் வேதத்தை அப்பா வாசிக்கும் பொழுது இந்த காரியத்திலே ஆண்டவர் இங்கே வெளிப்படுவீராக. ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் இருந்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கருவிகளாய் எடுத்து பயன்படுத்தும் அப்பா. இந்த ஆராதனையின் நிறைவிலே அப்பா எங்கள் ஒவ்வொருடைய இருதயம் திருப்தி அடையணும் அப்பா. ஆவியிலே அனல் கொள்ளணும் அப்பா. கர்த்தராகிய தேவனுக்குள்ளாய் நாங்கள் ஸ்திரப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வெளிப்படுவீராக.
ஆண்டவருடைய சமூகத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் அப்பா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீர் வாரும். இந்த இடத்திலே தேவனாய் கர்த்தர் இங்கே எழுந்தருளுவீராக. மகிமையான காரியத்தை செய்தருளும் அப்பா. எல்லா தடைகளும் மாற்றுவீராக. உம்முடைய நாமத்துக்கு மாத்திர மகிமை உண்டாகும்படிக்கு எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திர மகிமைப்படுவதாக. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஸ்தோத்திரமும் உங்க ஒருவருக்குத்தான் ஆண்டவரே, மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, பாலனாய் பிறந்து ராஜாவாய் வரப்போகிற மீட்பின் பாலன் அவதரித்திருக்கிற இந்த மனமகிழ்ச்சியான மாதத்தை அனுசரிக்கும்படியாய் காத்திருக்கிறோம். இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே இந்த வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த காணொலி வாயிலாக சொல்லப்படுகின்ற சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் அமையும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். உங்களை என்னை மீட்கும்படியாய் மீட்பின் பலனாய் அவதரிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை இரக்கம் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருக்கட்டும். அருமையான பாடல்களை கேட்போம். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். सर्वसृष्टिकरे नमस्कारं, सर्वलोकाधिपा नमस्कारं, सर्वसृष्टिकरे नमस्कारं. தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், सर्वलोकाधिपा नमस्कारं, सर्वसृष्टिकरे नमस्कारं. तिरुववदारा नमस्कारं, जगद्रक्षगणे नमस्कारं, तिरुववदारा नमस्कारं, जगद्रक्षगणे नमस्कारं. தரணியில் மானோடர் உயிரடைந்தோங்க, தரணியில் மானோடர் உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், सर्वलोकाधिपा नमस्कारं, सर्वसृष्टिकरे नमस्कारं. परिशुद्ध आवी नमस्कारं, परमसद्गुरुवे नमस्कारं, परिशुद्ध आवी नमस्कारं, परमसद्गुरुवे नमस्कारं. अरूपियै अडियार अगतिनिल
సృష్టిగరి నమస్కారం. முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா, கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா, நித்ய த்ரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சృష్டிகரி நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சృష్டிகரி நமஸ்காரம். வானம் பூமி உண்டாக்கும் வார்த்தை இங்கு வந்தாச்சு, வானம் பூமி கொண்டாடும் மீட்பை இங்கு தந்தாச்சு. அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி ஆண்டவரை போற்றி பாடுவோம். வானதூதர் கூட்டத்தோடு தேவகானம் சேர்ந்து பாடி உன்னதரை மேலுயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா, உன்னதத்தில் தேவனுக்கு ஓசன்னா. மீட்பர் வந்தாரே, ஓ மீட்பை தந்தாரே, மீட்பர் வந்தாரே, ஓ மீட்பை தந்தாரே. யாக்கோபிலே ஓர் வழி தீர்க்கன் மொழி உதித்ததே, பெத்லஹேமெனும் ஓரூரில் ஈசாயின் வேர் துளிர்த்ததே. இருளை நீக்கும் சூரியன் போல் நம் பாவம் நீக்கி ரட்சிப்பாரே, இன்றும் என்றும் காக்கும் உன்னதத்தில் சேர்க்கும் ரட்சகரை மேலுயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா, உன்னதத்தில் தேவனுக்கு ஓசன்னா. மீட்பர் வந்தாரே, ஓ மீட்பை தந்தாரே, மீட்பர் வந்தாரே, ஓ மீட்பை தந்தாரே. பாவக்கட்டில் அடிமையாகவே வாழ்ந்து விட்டோம். ஆண்டவரின் கட்டளைகள் யாவற்றையும் மீறிவிட்டோம். நம்மை காக்கும் மீட்ப
சேர்க்கும் மீட்பரையை மேலுயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா, உன்னதத்தில் தேவனுக்கு ஓசன்னா. மீட்பர் வந்தாரே, ஓ மீட்பை தந்தாரே, மீட்பர் வந்தாரே, ஓ மீட்பை தந்தாரே. வானம் பூமி உண்டாக்கும் வார்த்தை இங்கு வந்தாச்சு. வானம் பூமி கொண்டாடும் மீட்பை இங்கு தந்தாச்சு. அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி ஆண்டவரை போற்றி பாடுவோம். வானதூதர் கூட்டத்தோடு தேவகானம் சேர்ந்து பாடி உன்னதரை மேலுயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா, உன்னதத்தில் தேவனுக்கு ஓசன்னா. மீட்பர் வந்தாரே, ஓ மீட்பை தந்தாரே, மீட்பர் வந்தாரே, ஓ மீட்பை தந்தாரே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 20 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 20 வரை. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமையாக 2 பாடல்களை கேட்டோம். மீட்பின் பாலன் பிறந்திருக்கிறார். 11 மாதத்தை நிறைவடை செய்து 12ஆம் மாதத்தின் முதல் நாள் மாலை வேளையை காணும்படியான கிருபையை தந்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதத்தை நாம் அனுசரிக்கும்படியான கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். 11 மாதங்களாக ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அழகாய் நம்மை வழிநடத்தி இருக்கிறது. இந்த வேளையிலே ஆண்டவரை ஆராதித்து தேவன் செய்த நன்மைகளை உள்ளத்திலே நினைத்து ஜெபசந்தியோடு இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரே, நீர் எனக்காக பிறக்கப் போகிறீரே சுவாமி, என்னுடைய உள்ளத்திலும் பிறங்க சாமி, என்னுடைய இல்லத்திலும் பிறங்க சாமி என்று சொல்லி ஜெபசந்தியோடு அவரை ஆராதித்து சேர்ந்து பாடுவோம். நம்மை மீட்கும்படியாக பிறந்திருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைக்கு, இயேசு பாலகனுக்கு நாம் விண்ணப்பி தரப்போகிறோம். ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்ற அர்ப்பணிப்புணர்வோடு பாடுவோம். சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது? அனைவரும் சேர்ந்து. சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது,
கொடுப்பது. மலரை படைத்த மலலைக்கு மலரை கொடுப்பதா, அல்லது என் கையை படைத்த அந்த கண்மணிக்கு என் கரங்களை கொடுப்பதா? இந்த கரங்களை வைத்து எத்தனையோ உலக பிரகாரமான வேலைகளை செய்து வருகிறோம். இந்த கரங்களை ஆண்டவருடைய பணிக்காக பயன்படுத்தி இருக்கிறோமா? ஜபசிந்தையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அர்ப்பணிப்புணர்வோடு சேர்ந்து பாருவோம். மலரை படைத்த மலலைக்கு மலரை கொடுப்பதா, மலரை படைத்த மலலைக்கு மலரை கொடுப்பதா, கையை படைத்த கண்மணிக்கு கையை கொடுப்பதா, கையை படைத்த கண்மணிக்கு கையை கொடுப்பதா, சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது? குரலை தந்த குழந்தைக்கு இசையை எழுப்பவா, விரலை தந்த விமலனுக்கு வீணை மீட்டவா? ஆண்டவர் தந்த இந்த அழகான குரலை உலக பிரகாரமாக எத்தனையோ காரியங்களுக்கு பயன்படுத்தி வருகிறோம். நமக்கு தெரிந்த நியாயம் நமக்கு மறுக்கப்படும் பொழுது உறக்க சத்தத்தோடு நியாயத்தை நிலைநாட்ட பாடுபடுகிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கின அந்த ஆண்டவர், அவருக்காக நாம் இந்த நாட்களில் என்னத்தை செய்திருக்கிறோம் என்ற யோசனையோடு, ஆண்டவரே இந்த குரலை நான் உமக்காக பயன்படுத்துகிறேன் சுவாமி என்று சொல்லி சேர்த்து பாடுவோம். குரலை தந்த குழந்தைக்கு இசையை எழுப்பவா, குரலை தந்த குழந்தைக்கு இசையை எழுப்பவா, வீரலை தந்த விமலனுக்கு வீணை மீட்டவா, வீரலை தந்த விமலனுக்கு வீணை மீட்டவா, சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது? கடைசி சரணத்தை பாடும்போது, ஆண்டவரே உங்களையே எங்களுக்கு பலியாக தந்திருக்கிறீங்களே சுவாமி, எங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக பாலனாய் இந்த உலகத்திலே அவதரித்தீரே சுவாமி, எங்கள் பாவங்களுக்காக நீர் மரித்திருக்கிறீரே ஆண்டவரே. ஆண்டவரே உங்களை தந்த நாங்கள் என்னத்தை தரப்போறோம் சாமி? ஆண்டவரே எங்களை நாங்களே உமக்கு தருகிறோம் சுவாமி, எங்களுடைய உள்ளத்தை தருகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்தை தருகிறோம் ஆண்டவரே. எங்க உள்ளத்துல நீங்க பிறக்கணுமே சுவாமி, எங்க இல்லத்துல பிறக்கணுமே சுவாமி, சமாதானம் நிலவணுமே சுவாமி என்று சொல்லி அர்ப்பணிப்புணர்வோடு இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே பலனாய் பிறந்த அந்த குழந்தையை உள்ளத்திலே ஏற்கின்ற மனப்பக்குவத்தோடு சேர்ந்து பாடுவோம். தன்னை தந்த தேவனுக்கு என்ன கொடுப்பது, தன்னை தந்த தேவனுக்கு என்ன கொடுப்பது,
நமக்கு நல்லது. நம்மை நாமே கொடுப்பதுமே நமக்கு நல்லது. சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்னை கொடுப்பது. சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் நம்மை கொடுப்பது. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே பாவியான எங்களை மீட்கும்படியாய் இந்த பூ உலகில் நீர் அவதரித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்கும்படியாய் ஏழை கோலம் எடுத்து ஆண்டவரே பாலனாய் சத்திரத்திலே பிறந்தீங்களே ஆண்டவரே. எவ்வளவு மேன்மை சுவாமி. தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீங்களே ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க பிறக்க வேண்டுமே சுவாமி. உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானம் நிலவ வேண்டுமே ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. 11 மாதமாக உடைய கிருபை எவ்வளவு அழகாய் எங்களை வழி நடத்தி இருக்கிறது ஆண்டவரே. எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறதே சுவாமி. 11 மாதமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. உயர்த்தி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. உருவாக்கி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி மாதத்திலும் அது கிருபை இருக்கட்டும் அப்பா. உள்ளத்திலே பிறங்க சுவாமி, இல்லத்திலே பிறங்க சுவாமி. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே செய்தியை கொடுக்கிறார் ஞான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த காணொலியை கண்ணீரோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு பார்த்து கொண்டிருந்தார் தேவரீருடைய திவ்ய சமாதானம் குடும்பங்களிலே நிலவ கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதனாலே வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அடைந்த ஆண்டவரே உம்மை பின்பற்ற கிருபை தாங்க. பெருமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீதியான செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்திலும் இந்த 1ஆம் தேதி மாலை வேளையில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கும்படியான கிருபை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி நம் ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, நம்பி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, நம்பி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின்
சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பரிசுத்த ஆவியானவரே, தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த டிசம்பர் மாதத்திலும் இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்க கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த 11 மாதங்கள் எங்களை உம்முடைய சிட்டையின் மறைவிலே மறைத்து காத்து வழிநடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த 12வது மாதத்தின் 1ஆம் தேதி மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்த நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்தால் தானே எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக. ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் வேத வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இந்த வசனத்திலே இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக யூதர்களுக்கு என்று இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று சொன்னால் அவர்களுக்கு தீர்க்கமாக சொன்னான். இயேசுவானவர் தான் கிறிஸ்து என்று சாட்சி கொடுத்தான் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரை இயேசு கிறிஸ்து என்று நாம் அழைக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரை சில வேளைகளில் நாம் இயேசு என்று சொல்லுகின்றோம், இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்றோம். ஒருவேளை நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரத்திலும் கூட இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என்று ஜெபத்தை முடிக்கின்றோம். சிலர் எப்படி ஜெபிக்கின்றோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நம்ம சொல்லுகின்றோம். என கருமையானவர்களே, அதே போல ஒருவர் சுகவீனமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும் என்று நம்ம சொல்லுகின்றோம். சிலர் இயேசு என்று சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடியும். என கருமையானவர்களே, பேதுரு அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் பேதுரு சொல்லும் பொழுது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுக்கும் பொழுது அவன் என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றான் என்று பார்த்தோம் என்றால் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை வாசியுங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி எழுந்து நட என்று சொன்னான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே என்று நம்ம சொல்லுகின்றோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்றும் சொல்லுகின்றோம். அவருடைய பெயரில் ஒரு பாதியை நம்ம சில வேளைகளில் பயன்படுத்துகின்றோம். ஒரு சில நேரங்களில் அவருடைய பெயரில் முழு பெயரையும் இயேசு என்று சில வேளைகளில் பயன்படுத்துகின்றோம், இயேசு கிறிஸ்து என்று சில வேளைகளில் நம்ம பயன்படுத்துகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவானவருடைய பெயரில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரை பாதியாக இயேசு என்று சொல்லாமல் இயேசு கிறிஸ்து என்று முழுமையாக நம்ம உச்சரிப்போம். நாம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிக்கு அந்த காரியத்தை செய்வோம். நம் ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார் தெரியுமா? என்னுடைய பெயரை நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்துங்களேன். எனக்கு அருமையானவர்களே, காரணம் என்னவென்றால் இயேசு என்று நம்ம சொல்லுவதற்கும் இயேசு கிறிஸ்து என்று நம்ம சொல்லுவதற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நமக்கும் 2 பெயர்கள் இருக்கலாம். அந்த 2 பெயரில் ஒரு பெயரை அழைப்பார்கள், இன்னொரு பெயரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக அழைக்கலாம். ஆனால் இயேசுவானவரிடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, கிறிஸ்து என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் அவருடைய பெயரை இயேசு கிறிஸ்து என்று முழுமையாக உச்சரிக்கும் பொழுது அதில் ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றது. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என்று நம்ம சொல்லுகிறோம் என்றால் அது தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லுவது தவறு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்று முழுமையாக நம்ம சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நாம் இயேசு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து என்கின்ற பெயரையும் கூட சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிசாசை நான் துரத்துகின்றேன் என்று சொல்லி இயேசுவானவருடைய பெயரை முழுமையாக நம்ம பயன்படுத்துவோம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த ரகசியமான காரியங்களை அவர் வெளிப்படுத்தினால்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதும் ஆண்டவருடைய பெயரை முழுமையாக நம்ம உச்சரிக்கக்கூடியது. எனக்கு அருமையானவர்களே, அப்படி நம்ம சொல்லக்கூடியது என்ன காரியத்தின் நிமித்தம் அப்படி சொல்ல வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகின்றான். இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்றோம். இந்த இடத்தில் அவன் சொல்லக்கூடியது இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் ஒரு காரியத்தை பாருங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை பாருங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று. எனக்கு அருமையானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்றோம். இந்த இடத்துல இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க போகின்றோம்.
எனக்கு அருமையானவர்களே, இயேசுவே கிறிஸ்து என்று அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஏன் யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. யூதர்கள் அந்த காலத்தில் என்ன நடந்தது, இயேசுவானவருடைய காலத்தில் என்ன நடந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறந்த பொழுது யூதர்கள் அவருக்கு விரோதமாக காரியங்களை செய்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் என்ன ஒரு கட்டுப்பாடு விதித்திருந்தார்கள் தெரியுமா? யோவான் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 9:22. இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார், பிசாசு பிடியில் உள்ள ஜனங்களை விடுதலை செய்தார், அநேகருக்கு அவர் நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வந்த நேரத்தில் இந்த யூதர்களை பொறுத்த மட்டில் அவர்களால் இந்த காரியத்தை ஜீரணிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் இந்த யூதர்கள், எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் செய்தது என்ன என்பதை வேதம் சொல்லுகின்றது பாருங்கள். ஒரு கட்டுப்பாடு விதித்திருந்தார்களாம். யோவான் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று, எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று, அவனை ஜெப ஆலயத்துக்கு, எனக்கு அருமையானவர்களே, ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். யூதர்களுடைய கட்டுப்பாடு என்ன தெரியுமா? அந்த வசனத்தை பாருங்கள். இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால், அதாவது அவன் அதை பறைசாற்றினால், எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து என்று நம்ம குறிப்பிடுகின்றோமே, இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியம், இயேசுவை கிறிஸ்து என்று யாராவது சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு நீ சொல்லலாம், ஆனால் அவரை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு என்று நீ சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறந்து மனிதனாக வாழ்ந்த நேரத்தில் யூதர்கள் இப்படி ஒரு கட்டுப்பாடு விதித்திருந்தார்கள். என்ன கட்டுப்பாடு என்றால், இயேசுவை கிறிஸ்து என்று யாரும் சொல்லக்கூடாது. இயேசு என்று சொல்லுங்கள், ஆனால் அவரை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொன்னதின் அர்த்தம் என்ன என்றால், எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏன் அவரை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் தெரியுமா? கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம் என்பதை வேதத்திலே நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் இதனுடைய ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறந்த பொழுது மெய்ப்பர்களுக்கு ஒரு கட்டளை சொல்லப்பட்டது, அல்லது ஒரு செய்தி சொல்லப்பட்டது. லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை பாருங்கள். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், எனக்கு அருமையானவர்களே, இன்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து என்றால் தேவன் என்று அர்த்தம், தெய்வம் என்று அர்த்தம், தேவனுடைய குமாரன் என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் என்று அர்த்தம். கர்த்தராகிய கிறிஸ்து, வேதம் சொல்லுகின்றது, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்து என்பதற்கு இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்பதை பாருங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்கின்ற வார்த்தை, எனக்கு அருமையானவர்களே, உங்களை இரட்சிக்கும்படிக்கு வந்திருக்கக்கூடியவர், பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்யக்கூடியவர் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காரியத்தில் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து என்கின்ற பெயர் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவானவர் இந்த பூமியிலே
பிறந்த பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று யோசேப்புக்கும் கட்டளையிடப்பட்டது. இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்புக்கும் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் என்று மாத்திரம் கட்டளையிடப்பட்டது. இந்த கிறிஸ்து என்கின்ற அந்த பெயர், எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு ஏற்கனவே கிறிஸ்து என்கின்ற பெயர் இருந்திருக்கின்றது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து என்று பெயரிடுங்கள் என்று எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்து என்பது அவருக்கு ஏற்கனவே இருந்த பெயர். கிறிஸ்து என்றால் கர்த்தர் என்பது அர்த்தம். கர்த்தராகிய கிறிஸ்து, எனக்கு அருமையானவர்களே, இரட்சகர் என்பது அவருக்கு ஏற்கனவே அவருக்கு அந்த பெயர் இருந்திருக்கிறது என்பதை தான் இந்த இடத்துல குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, இயேசுவானவர் ஒரு முறை சமாரிய ஸ்திரீயினிடத்தில் பேசும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, அவள் ஒரு வார்த்தையை சொல்லுவதிலிருந்து ஏற்கனவே அவருக்கு கிறிஸ்து என்கின்ற பெயர் இருந்திருக்கின்றது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் 4:25 வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் என்று அவரிடத்திலேயே சொல்லுகின்றாள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு என்று பெயரோடு கூட இப்பொழுது அவர் பூமியிலே இருக்கும் பொழுது சமாரிய ஸ்திரியை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் இயேசுவானவரிடத்தில் அவள் என்ன சொல்லுகின்றாள் என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே அந்த காரியத்தை குறித்து அவள் அறிந்திருந்தாள் என்றால் இயேசுவானவர் கிறிஸ்து என்கின்ற பெயர் அவருக்கு இருந்திருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார் என்பதை பாருங்கள். பூமியிலே யோசேப்பு மரியாளுக்கு அவர் குமாரனாக பிறக்கும் பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னவர், எனக்கு அருமையானவர்களே, மெய்ப்பர்களிடத்தில் அவர் சொல்லும் பொழுது, பிதாவாகிய தேவன் மெய்ப்பர்களிடத்தில் தூதன் மூலமாக சொல்லும் பொழுது சொல்ல காரியம், கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் சமாரிய ஸ்திரீ சொல்லுகின்றாள். கிறிஸ்து எனப்படுகிற மேசியா என்பவர் வருகிறார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகின்றார். வாசிக்கலாம் தொடர்ந்து. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவரிடத்திலேயே சொல்லுகின்றாள், கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். கருமையானவர்களே, அவர் வரும்போது எல்லாவற்றையும் குறித்து நமக்கு அறிவிப்பார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, அவர் மூலமாகத்தான் இந்த காரியம் எல்லாமே அறிவிக்கப்படுகின்றது. அவர் பெயரில் இருக்கக்கூடிய ரகசியங்களும் நமக்கு இப்படித்தான் அறிவிக்கப்படுகின்றது. வாசிக்கலாம். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொல்லுகிறாரே, இயேசுவாகிய நான் தான் கிறிஸ்து என்று அவளிடத்தில் சொன்ன உடனே, அவள் இந்த காரியத்தை கேட்டவுடனே என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். வாசிக்கலாம். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் என்பது மாத்திரமல்ல, அவர் வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்று சொன்னாலே, அந்த காரியத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவானவர் தான் கிறிஸ்து என்பதை அவர் அறிவிக்கக்கூடியது இதில் அழகாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனக்கு அருமையானவர்களை தொடர்ந்து வாசியுங்கள் இந்த காரியத்தை. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அவர் கிறிஸ்து தானோ என்றாள். எனக்கு அருமையானவர்களே, அப்படி என்றால் யூதர்கள் அதற்கு முன்பதாகவே கிறிஸ்து என்பவர் இரட்சகர் என்று ஒருவர் வருவார், அவர் தேவனிடத்திலிருந்து வருவார் என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்கள். அவர் கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால்
யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த இயேசு என்கின்ற மனுஷனை அவர்கள் கிறிஸ்துவாக, தேவனிடத்திலிருந்து வந்தவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதன்தான். இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் அறிந்திருந்தார்கள் இந்த இயேசுவானவரை பெற்றெடுத்தது யோசேப்பும் மரியாளும் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த மனுஷன் எப்படி தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும், அவர் கிறிஸ்துவாக இருக்க முடியாது என்பதை அவர்களாக நினைத்து கொண்டுதான் அந்த காரியத்தை சொல்லி இருந்தார்கள். இந்த இயேசுவை யார் கிறிஸ்து என்று சொல்லுகிறார்களோ அவர்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டுப்பாடு விதித்திருந்தார்கள். என கருமையானவர்களே, கிறிஸ்து என்கின்ற வார்த்தையில் எவ்வளவு ஆழமான சத்தியம் இருக்கின்றது என்பதை பாருங்கள். கிறிஸ்து என்றால் என கருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனுடைய குமாரன் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியம் என்னவென்றால், நீங்கள் வெறுமையாக இயேசு என்று குறிப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் என கருமையானவர்களே, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் பறைசாற்ற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடும் பொழுதுதான் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? என கருமையானவர்களே, இயேசுவானவர் ஒரு முறை தம்முடைய சீஷர்களிடத்தில் இவ்வாறாக கேட்டார் என்று சொல்லி மத்தேயு 16வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தம்முடைய சீஷர்களிடத்தில் இவ்வாறாக அவர் கேட்டார். மத்தேயு 16வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இயேசு என்று சொல்லுகிறீர்களா, கிறிஸ்து என்று சொல்லுகிறீர்களா, இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறீர்களா, என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இப்பொழுது சீஷர்களிடத்தில் கேட்ட பொழுது இயேசுவானவர் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இப்பொழுது என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கருமையானவர்களே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றான். இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நம்ம இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்றோமே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுவதைத்தான் நம்ம இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகின்றோம். என கருமையானவர்களே, எப்பொழுதுமே அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதற்காகத்தான் கிறிஸ்து என்கின்ற பெயரை அதில் தேவனாகிய கர்த்தர் சேர்த்திருக்கின்றார். என கருமையானவர்களே, இந்த காரியத்தில் பேதுரு அதை சொல்லும் பொழுது இயேசுவானவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். யார் இதை வெளிப்படுத்தினதாம்? ஆண்டவர் சொல்லுகின்றார், இயேசுவானவர் சொல்லுகின்றார், இதை என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் நீ நான் கேட்டவுடனே நீர் இயேசு என்று சொல்லாமல் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீ சொல்லுகின்றாய். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்ற காரியத்தை பார்க்கும் பொழுது அநேக வேளைகளில் நாம் என்ன நினைக்கின்றோம்? இயேசு என்று அழைத்தால் என்ன, இயேசு கிறிஸ்து என்று அழைத்தால் என்ன, இதில் ஒன்றும் இல்லையே என்று நினைக்கலாம். என கருமையானவர்களே, நீங்கள் இயேசு என்று சொல்லுவதற்கும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவதற்கும், இயேசு என்று ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது யூதர்கள் எப்படி அதற்கு பிரதியுத்தரம் கொடுத்தார்கள்? இயேசுவை தேவனிடத்திலிருந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் நம்ம வேதத்திலிருந்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகின்றோம். என கருமையானவர்களே, இனிமேல் நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் இயேசுவின்
நாமத்தினாலே என்று நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய பெயரை பாதியாக சொல்லாமல் முழுமையாக நம்ம சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய குமாரன் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்லக்கூடியதாக அமைகின்றது. அது பிதாவானவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகின்றீர்களோ அப்பொழுது அந்த வெளிப்பாடு பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடியது என்று இயேசுவானவர் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதை நம்மால பார்க்க முடிகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். யோவான் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு மனுஷனுக்கு, கண் பார்வையற்ற ஒரு மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கண்களில் பார்வை உண்டாக்குகின்றார், அவனுக்கு நன்மை செய்கின்றார். அந்த காலகட்டம் என்னவென்றால், இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவரும் அறிவிக்க கூடாது என்று யூதர்கள் கட்டுப்பாடு விதித்திருந்தார்கள். அதாவது கிறிஸ்து எனப்படுகின்றவர், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் விசுவாசித்தாலும் இந்த இயேசுவானவர் கிறிஸ்து அல்ல என்று அவர்கள் அந்த நேரத்தில் பிரகடனப்படுத்தி இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசுன்னு சொல்லுங்க அவரை, ஆனால் இயேசு கிறிஸ்து என்று அவரை சொல்லக்கூடாது. இயேசுவை கிறிஸ்து என்று யாராவது அறிக்கை பண்ணினால் ஒருத்தர் கூட அவரை இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது. இயேசு என்று சொல்லிக்கொள், ஆனால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்றால், இயேசு கிறிஸ்து அவர்களை பொறுத்த மட்டில் இந்த இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் சொல்லுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். காரணம், இந்த இயேசுவானவர் யோசேப்பு மரியாளுடைய குமாரன் தானே, அவர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, யூதர்களை பொறுத்த மட்டில் கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கிறிஸ்து எனப்படுகிறவர் வருவார் என்பதை அறிந்திருந்தார்கள். மேய்ப்பர்களுக்கும் சொல்லப்பட்ட காரியம், கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கின்ற காரியத்தை பார்க்கும் பொழுதே கிறிஸ்து என்கின்ற பெயர் அவருக்கு ஏற்கனவே அந்த பெயர் இருந்திருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, பூமியிலே யோசேப்பு மரியாளுக்கு அவர் குமாரனாக கொடுக்கப்படும் பொழுது அவருக்கு இயேசு என்கின்ற பெயரிட வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. இயேசுவானவர் என்று அழைக்கப்பட்டாலும் அவர் கிறிஸ்துதான், தேவனுடைய குமாரன் தான் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் அழுத்தம் திருத்தமாக வேதத்திலிருந்து நம்மிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை வேதம் அறிவிக்கின்றது. யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இது எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வேதம் சொல்லுகின்றது. யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என கருமையானவர்களே, கிறிஸ்து என்றால் தேவனுடைய குமாரன் என்று அர்த்தம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. என கருமையானவர்களே, கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் எளிதாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். கிறிஸ்து என்றால் தேவனுடைய குமாரன் என்று அர்த்தம், தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அர்த்தம். என கருமையானவர்களே, இயேசு என்று மாத்திரமல்லாது கிறிஸ்து என்கின்ற பெயரை நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது இயேசுவானவர் தேவனிடத்திலிருந்து வந்த கிறிஸ்து, தேவனிடத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவதற்கு அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயரை நம்ம பயன்படுத்துகின்றோம், பயன்படுத்த வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இதைத்தான் 1 யோவான் 5:1 சொல்லுகிறது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். 1 யோவான் 5:1 வாசிக்கலாம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும்
தேவனால் பிறந்திருக்கிறார். இயேசுவானவரே கிறிஸ்து. எனக்கு அருமையானவர்களே, இயேசு தான் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் தேவன், கர்த்தர் என்ற அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் தான் கர்த்தர். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து யூதர்கள் ஒரு கட்டுப்பாடு விதித்திருந்த அந்த காலத்தில் இயேசுவானவர் மனிதனாக பிறந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது யூதர்கள் விதித்த கட்டளை, இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவரும் சொல்லக்கூடாது, அறிக்கையிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கட்டுப்பாடு செய்திருந்ததாக வேதம் சொல்லுகின்றது. அப்பொழுது நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இதில் இயேசு என்று ஒரு மனிதன் குறிப்பிடக்கூடியதும் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், கிறிஸ்து என்கின்ற அர்த்தத்தில் அவன் சொல்லும் பொழுது அவனுடைய நிலைமையை சற்று கவனித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, யோவான் 9வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் பிறவியிலேயே குருடனாக இருந்த ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார். அப்பொழுது அவன் குருடனாக இருக்கக்கூடியவனுக்கு தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுக்கின்றார். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு நீரினால் சேறு உண்டாக்கி அவன் கண்களில் பூசி அதன் பின்பதாக நீ சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் அவனை பார்வையற்றவனாகவே இதுவரைக்கும் பார்த்திருக்கிறார்கள். பார்வையற்றவனாக இருக்கக்கூடியவன் பெரியவனாக இருக்கக்கூடியவன். பிறவியிலேயே அவன் கண் பார்வை இல்லாமல் இருந்த ஒரு மனுஷனுக்கு அவர் விடுதலை கொடுத்தவுடனே சந்தோஷப்படுவதற்கு ஆட்கள் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யும் பொழுது அநேக வேளைகளில் சந்தோஷப்பட மாட்டார்கள். அது நிமித்தம் பொறாமைப்படுவதும் அவனுக்கு விரோதமாக எழுந்து நிற்பதும் மனிதர்களுடைய காரியமாக இருக்கின்றது. இந்த இடத்துல அந்த மனுஷன் சுகமான உடனே என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். அப்பொழுது யோவான் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். முதலாவது ஒரு காரியத்தை கேட்கின்றார்கள். உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? கண் பார்வையற்றவனாக பிறவியில் இருந்தே இருந்தாயே, இப்பொழுது உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? நீ பார்வையடைந்திருக்கிறாயே என்று கேட்டபொழுது அவன் என்ன சொல்கின்றான் என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர். கருமையானவர்களே, இயேசு என்கின்ற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்துகிறான். இயேசு என்னப்பட்ட ஒருவர். வாசிக்கலாம். சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். எனக்கு அருமையானவர்களே, இயேசு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது யூதர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. இயேசு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ஒன்றும் சொல்லவில்லை. மறுபடியும் அவனை பேசும்படிக்கு தூண்டுகிறார்கள். 17வது வசனம், யோவான் 9:17 வாசிக்கலாம். மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். இரண்டாவது அவனை பார்த்து கேட்கிறார்கள், உன் கண்களை திறந்த இயேசு என்று ஒரு மனுஷனை சொன்னாயே, அவரை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொன்னான்? வாசிக்கலாம். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். என கருமையானவர்களே, இயேசுன்னு சொல்லும் பொழுதும் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் தீர்க்கதரிசி என்று அவரை குறித்து அவன் சொல்லுகின்றான். அப்பொழுதும் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. அதன் பின்பதாக மறுபடியும் அவனிடத்தில் வந்து, என கருமையானவர்கள், இவனை விட்டு இவன் தாய் தகப்பனிடத்தில் வருகின்றார்கள். இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்கின்ற காரியத்தை கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் தான், என கருமையானவர்களே, அவனுடைய தாயும் தகப்பனும் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த இயேசுவை கிறிஸ்து என்று யாரும் சொல்லக்கூடாது என்று அப்பொழுது கட்டுப்பாடு விதித்திருந்த காலம் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. வாசிக்கலாம். இந்த இடத்துல யோவான் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது.
இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். ஏன் அவர்கள் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள்? இயேசுவானவர் தான் இந்த காரியத்தை செய்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும் இந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவனால இந்த காரியத்தை செய்ய முடியாது என்பதை அவர்கள் யூதர்கள் அறிந்திருந்தபடியினால தான் கண் பார்வை கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்றால் இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு மனுஷனால தான் செய்ய முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும் இயேசுவானவர் செய்தார் என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை சொல்லுவார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியினால் அதனால தான் அவர்கள் இந்த காரியத்தை எல்லாம் மறுபடி பேச வைக்கின்றார்கள். 22வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். யூதர்கள் அதற்கு முன்பதாகவே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, உன்னைய சர்ச்சை விட்டு வெளியே தள்ளிடுவோம். எதற்கு? இயேசுவை கிறிஸ்துன்னு சொன்னா உன்னை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்குவோம் என்று இன்றைக்கு சொல்லக்கூடியது. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அநேக காரியம். எனக்கு அருமையானவர்களே, ஆலயத்துக்கு புறம்பாக்கக்கூடிய காரியம், ஜனங்களை குற்றப்படுத்தி ஆலயத்துக்கு புறம்பாக்கக்கூடிய காரியம் இன்னைக்கும் கொடிகட்டி பறக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, என்றைக்கு தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படுகின்றதோ இந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் ஆலயத்திலே தான் இஷ்டத்துக்கு கட்டுப்பாடு விதித்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் தவிடுபொடியாக்கும்படிக்கே இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல இவர்களுடைய கட்டுப்பாடை எப்படி தகர்த்து எறிகின்றார் என்பதை பாருங்கள். இயேசுவை கிறிஸ்து என்று யாரும் சொல்லக்கூடாது என்பது அவர்களுடைய கட்டுப்பாடு. அப்படி கட்டுப்பாடு விதித்துவிட்டு ஆலயத்துக்கு புறம்பாக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த மனுஷனை பொறுத்த மட்டில் விடுதலை பெற்ற அந்த மனுஷன் இயேசு என்று மாத்திரமல்ல, அவர் தேவனிடத்திலிருந்து வந்த கிறிஸ்து என்றும் தான் சொல்லுவேன் என்று சொல்லி இப்பொழுது சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள். யோவான் 9வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த பிறவியிலேயே குருடனாக இருந்த மனுஷன் பார்வையடைந்த பின்பதாக அவன் இப்பொழுது என்ன சொல்கின்றான் என்பதை பாருங்கள். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. இதுவரைக்கும் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றீர்களே, பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படி என்றால் இயேசு என்னப்பட்ட ஒருவர் எனக்கு கண் பார்வை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இந்த காரியத்தை செய்ய மாட்டாரே. ஆகவே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் தான், அவர் தான் கிறிஸ்து என்று அவன் பறைசாற்றக்கூடிய காரியத்தை கவனிக்க முடிகின்றது. வாசிக்கலாம் தொடர்ந்து. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். ஒன்றும் செய்ய மாட்டாரே. என கருமையானவர்களே, இயேசுன்னு முதல்ல சொன்னான், தீர்க்கதரிசி என்று சொன்னான். அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் பேசவில்லை. அப்பொழுது அவனுக்கு எதிர்த்து நின்று காரியத்தை செய்யவில்லை. ஆனால் எப்பொழுது இயேசு என்னப்பட்ட ஒருவர் என் கண்களுடைய பார்வை கட்டளையிட்டாரோ அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் தான் என்பதை உறுதியாக சொன்னபடியினால், அவர் தான் மறைமுகமாக அவர் தான் கிறிஸ்து என்று சொன்னபடியினால் அவனை ஆலயத்துக்கு புறம்பாக்கினார்கள் என்பதை வேதத்தில் அறிந்து கொள்ள முடிகின்றது. என கருமையானவர்களே, ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் நீ ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படலாம். கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையும் உத்தமமாக இருக்கக்கூடியதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். இந்த கண் பார்வை அற்றவனுக்கு இருந்த வைராக்கியம் அவன் தாய் தகப்பனுக்கு இல்லை. என கருமையானவர்களே, தேவனை காட்டிலும் மனுஷர்களுக்கு பயப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு கட்டுப்பாடு விதிக்கக்கூடியவர்கள் மனிதர்கள். என கருமையானவர்களே, அப்படிப்பட்ட கட்டுப்பாடு விதித்த யூதர்களுக்கு பயந்து இருந்தவர்கள் அவனுடைய தாயும் தகப்பனும். ஆனால் அவன் பெற்றெடுத்த
அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையோ, எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் பெற்றெடுத்த கண் பார்வையற்ற ஒரு மனுஷனாக இருந்தவன் இன்றைக்கு பார்வையடைந்த பொழுது அவனை பொறுத்த மட்டில் தேவனாகிய கர்த்தருக்காக வைராக்கியமாக, அவனை பொறுத்த மட்டில் தேவனுக்கு பயப்படக்கூடியவனாக, யூதர்கள் அந்த காரியத்தில் விதித்திருந்த கட்டுப்பாடை, எனக்கு அருமையானவர்களே, அவன் தகர்த்தெறியும்படிக்கு காரியத்தை செய்ய தொடங்கினான். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவே கிறிஸ்து என்று யாராவது சொன்னால் அவர்களை சபைக்கு, ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு விதித்திருந்தார்களே, இப்பொழுது இவன் இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர். எனக்கு அருமையானவர்களே, இயேசு தான் கிறிஸ்து என்கின்ற அர்த்தமுடையதாக அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை சொன்னபடியினால் என்ன சொல்லுகின்றார்கள்? மறுபடி அந்த காரியத்தை வாசியுங்கள். யோவான் 9:33 வாசியுங்கள். அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். ஒன்றும் செய்ய மாட்டாரே. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரும்படிக்கு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த யூதர்கள் இந்த இயேசுவானவர் தான் கிறிஸ்து என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆனால் கண் பார்வையற்ற மனுஷனுடைய கண்களுக்கு இந்த இயேசுவானவர் தான் கிறிஸ்து என்று அவனுடைய கண்களை தேவனாகிய கர்த்தர் திறந்திருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக காரியங்களில் பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல கண் பார்வை அற்றவனுடைய சாட்சியை பாருங்கள். இயேசுவானவர் தான் தேவனிடத்திலிருந்து வந்த கிறிஸ்து என்பதை அறிக்கை செய்கின்றான் என்பதை வேதத்தில் பார்க்கின்றோம். 34வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆலயத்துக்கு புறம்பே தள்ளிவிட்டார்கள். புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்றால் ஆலயத்துக்கு புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று ஏதாவது ஒரு காரியத்தில், எனக்கு அருமையானவர்களே, அவன் ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தானா? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கும்படிக்கு காரியத்தை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களை, நான் சொல்லுகின்றேன், அவர்களுக்கு நீ தலை குனியாதே, அவர்களுக்கு முன்பதாக ஒரு நாளும் நீ பணிந்து போகாதே. அப்படிப்பட்ட கட்டளை விதிக்கக்கூடியவர்கள் உன்னை ஆலயத்துக்கு புறம்பாக்கி விடுவோம். அவர்கள் சொல்லுவார்கள், உனக்கு கல்லறையும் கிடையாது, உனக்கு திருமணம் காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். அநேகர் சொல்லக்கூடிய காரியம் திருமணத்தை குறித்தும் உன்னுடைய மரணத்தை குறித்தும் சொல்லுவார்கள். ஆனால் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் ஆண்டவராகிய இயேசுவானவர் தான் கிறிஸ்து என்று சொல்லி நீ அறிக்கை செய்வாய். எனக்கு அருமையானவர்களே, அவன் செய்த காரியம் என்ன? ஒரே ஒரு காரியம்தான். இயேசுவை கிறிஸ்து என்று சொன்னான். கிறிஸ்து என்றால் தேவனிடத்திலிருந்து வந்தவர், இரட்சகர் என்பதை அவன் இப்பொழுது அறிக்கை செய்தான் என்பதை வேதவசனம் சொல்லுகின்றது. ஆகவே சபையில் இருந்து அவனை, எனக்கு அருமையானவர்களே, ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டவனாக இருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இதே போல ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கும்படிக்கு இப்படிப்பட்ட யூதர்கள், எனக்கு அருமையானவர்களே, மாய்மாலமானவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான இயேசு கிறிஸ்துவை வழிபடவில்லை. இயேசு என்று சொல்லுவார்கள், ஆனால் அந்த இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லும்படிக்கு அவர்கள் சொல்லுவது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால், அவன் புறம்பே தள்ளப்பட்ட பொழுது இயேசுவானவர் வருகின்றார். நீ என்னை தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொன்னபடியினால் உன்னை புறம்பாக்கினார்கள், நான் உன்னை என்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிறேன், நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மிகுந்த சந்தோஷப்பட்டு இப்பொழுது அவனிடத்தில் இயேசுவானவர் வருகிறார். பாருங்கள், யோவான் 9:35 வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு புறம்பே தள்ளிவிட்டது என்றால் ஒட்டுமொத்தமாக அவனை தள்ளி வைத்து விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீ ஒருவேளை தள்ளி வைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறாயா? ஆலயத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறாயா? ஆலயம் உன்னை தள்ளி வைக்கும், கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்வார் என்பதை நீ அறிந்து கொள். எனக்கு அருமையானவர்களே, ஆலயத்திலிருந்து நீ புறம்பாக்கப்படுவாய். நான் வாலிபனாக இருந்த பொழுது கர்த்தருக்கு ஊழியம்
செய்த ஒரே காரணத்திற்காக நான் ஆலயத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டேன். நீ ஆலயத்து கட்டுப்பாடுகளோடு கூட தான் நீ ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் சொன்னது சபையோடு இணைந்து தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, தேவனாகிய கர்த்தரோ என்னை அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்த தொடங்கின பொழுது எனக்கு அருமையானவர்களே, ஆலயத்திலிருந்து நான் புறம்பாய் தள்ளப்பட்டேன். அப்படிப்பட்ட புறம்பே தள்ளப்பட்ட பொழுதுதான் என் தேவனுடைய அரவணைப்பை நான் கண்டுகொண்டேன். ஆலயம் உன்னை புறம்பாக்கும், கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்வார் என்பதற்கு இதுதான் அடையாளம். காரணம், நீ எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். வாசிக்கலாம் தொடர்ந்து. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை, எனக்கு அருமையானவர்களே, புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய வார்த்தையை பாருங்கள். கண் பார்வையற்ற மனுஷனுக்கு விடுதலை கொடுத்த பின்பதாக அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இயேசு என்கின்ற வார்த்தையை சொன்னவன், அவர் தீர்க்கதரிசி என்று சொன்னதை தேவனாகிய கர்த்தருடைய காதுகள் கேட்டது. எனக்கு அருமையானவர்களே, அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி பறைசாற்றினதையும் அவருடைய காதுகள் கேட்டது. ஜனங்கள் இப்பொழுது யூதர்கள், எனக்கு அருமையானவர்களே, ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கினார்கள். அவன் தாய் தகப்பனும் அந்த காரியத்தில் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கும் அதே போலத்தான் காரியங்கள் நடக்கின்றது. பெற்றோர்களாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. உன் பிள்ளை புறம்பாக்கப்படும் பொழுது பெற்றோர்கள் அந்த காரியத்தில் அமைதலாக அவர்களுக்கு ஒத்துப்போய் விடுவார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ, புறம்பே தள்ளப்பட்ட உன்னோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருந்து கொண்டிருப்பார். இந்த இடத்துல புறம்பே தள்ளப்பட்ட அவனிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் வந்து என்ன கேள்வி கேட்டார் என்பதை பாருங்கள். யோவான் 9:35 வாசிக்கலாம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். ஆண்டவராகிய இயேசுவானவர் கேட்டார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று. தேவனுடைய குமாரன் என்றால் கிறிஸ்துவினிடத்தில் நீ விசுவாசமாக இருக்கிறாயா என்று கேட்ட நேரத்தில் அவனை பொறுத்த மட்டில் இயேசு என்னப்பட்ட ஒருவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று தெரியும். ஆனால் தேவனுடைய குமாரன் என்று எனக்கு யாரையும் தெரியாதே. எனக்கு அருமையானவர்களே, அவன் என்ன சொல்லுகின்றான்? தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுத்தவர். ஆனால் அவர் யார், தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்றால் யார் என்று எனக்கு தெரியாது என்பது போல இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு விளக்கி சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த சமாரிய ஸ்திரீ சொன்ன ஒரு வார்த்தை, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வந்து எல்லாவற்றையும் குறித்து நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை இப்பொழுது அறிவிக்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்று கேட்ட பொழுது அவன் என்ன சொன்னான்? அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். ஆண்டவரே, தேவனுடைய குமாரன் யார் ஆண்டவரே என்று கேட்டான். இயேசுவானவரை தெரியும், ஆனால் தேவனுடைய குமாரன் யார் என்று எனக்கு தெரியாதே என்று சொன்ன பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்? வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், நீ தேவனுடைய குமாரனை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்று சொன்ன உடனே இயேசு என்னப்பட்ட ஒருவர் தான் தேவனுடைய குமாரன், இப்பொழுது என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நீர்தான் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் இப்பொழுது இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். 39வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். என்ன தெரியுமா? இயேசு என்று
அவன் சொன்ன நேரத்தில் கண் பார்வையற்ற மனுஷன் விடுதலை அடைந்த நேரத்தில் பார்வையடைந்த பொழுது இயேசு என்று சொன்ன நேரத்தில் யூதர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அதே நேரத்தில் அவன் இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொன்ன உடனே இயேசுவை கிறிஸ்து என்று அவன் சொல்லிவிட்டான். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து என்றால் தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனுடைய குமாரன். அவர் கர்த்தர் என்று அர்த்தம். இயேசுவை கர்த்தர் என்றும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றும் யார் சொல்லுகிறார்களோ அவர்களை புறம்பாக்க வேண்டும் என்பது யூதர்களுடைய கட்டளை. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற காரியம், அன்றைக்கு யூதர்கள் விதித்த அதே கட்டளைக்கு நம்மை அறியாமலே பயந்து நடுங்கி கொண்டு இயேசு என்று மட்டும் சொல்லுகிறோம். இந்த கண் பார்வை அற்றவனைப் போல இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிவிக்கும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் அறிக்கை செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படி நாம் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். அதைத்தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியது இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அர்த்தம். யோவான் 20:31 வாசியுங்கள். யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, இயேசு கிறிஸ்து என்று நம்ம சொல்லுகின்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அர்த்தம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், என்னுடைய பெயரை நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் சொல்லும் பொழுது நான் தேவனிடத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் பறைசாற்றுவதற்காகத்தான் கிறிஸ்து என்கின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது இந்த இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அறிக்கை செய்கின்றீர்கள். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு யூதர்கள் விதித்த கட்டளை இயேசு என்று சொல்லலாம், இயேசுவை கிறிஸ்து என்று யாரும் சொல்லக்கூடாது என்பது யூதர்களுடைய கட்டளை. நம் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை என்ன? இயேசுவை கிறிஸ்து என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இயேசுவே கிறிஸ்து என்று பறைசாற்றினான் என்று வேதத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த பவுல் என்று சொல்லக்கூடிய சவுல், எனக்கு அருமையானவர்களே, இந்த சவுலை பொறுத்த மட்டில் கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த இயேசுவானவர் தான் கிறிஸ்து என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. அவனுக்கு ஆண்டவராக கர்த்தர் அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இயேசுவானவராக வந்து சந்தித்தவர், நான் தான் கிறிஸ்து, நான் தான் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை உயிர்த்தெழுந்த பின்பதாக அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவன் தான் பறைசாற்றினான். இந்த இயேசுவானவர் தான் கிறிஸ்து என்று, இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு பறைசாற்றினான் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போஸ்தலர் 18:5 வாசிக்கலாம். பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்திலே, தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், என்னுடைய பெயரை இயேசு என்று சொல்லுகிறீர்கள், இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் சொல்லும் பொழுது, கிறிஸ்து என்றால் தேவனிடத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் என்னை பறைசாற்றுகிறீர்கள். ஆகவே என்னை இயேசு கிறிஸ்து என்று அழைக்கும் பொழுது நான் மகிமைப்படுகிறேன், என் பிதாவும் மகிமைப்படுகின்றார் என்பதை தேவனாகிய கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் அநேக வேளைகளில் அந்த யூதர்கள் விதித்திருந்த அந்த கட்டளைப்படி
இயேசு என்று சொல்லலாம், இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது என்று அன்றைக்கு விதித்த கட்டளை இன்றைக்கும் நம்மை அறியாமலே அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கட்டளையை உடைத்தெறிந்து விட்டு இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடக்கூடிய காரியத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் பறைசாற்றும் பொழுது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும் என்று கிறிஸ்து என்கின்ற வார்த்தை இயேசுவோடு இணைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று நீ பயன்படுத்தும் பொழுதெல்லாம் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நீ பறைசாற்றும் பொழுது பிசாசு நடுங்குகிறான். ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகின்றது. நீங்கள் இனி ஜெபிக்கும் பொழுது இந்த அர்த்தத்தை தெரிந்தவர்களாக நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை இந்த நாளில் அறிந்து கொண்டவர்களாக ஜெபித்து, எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை கிறிஸ்து என்று பறைசாற்றிக் கொண்டே புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் இயேசு என்று சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் இனி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்க, ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகின்றது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று 1 யோவான் 5:1 படியாகவே இயேசுவானவரே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பறைசாற்றிக் கொண்டே முன்னேறுங்கள். மகிமையான காரியத்தை பார்ப்பீர்கள். கண்களை மூடி ஆண்டவராக இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெபிக்கக்கூடியது தவறல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பறைசாற்றுகிறீர்கள். யூதர்கள் அன்றைக்கு விதித்த அந்த கட்டளையை உடைத்தெறிந்து விட்டு நீ இயேசுவை கிறிஸ்து என்று நீ அறிக்கை செய்கின்றாய். ஆண்டவராகிய கர்த்தர் யூதர்கள் மனுஷீகமாக விதித்த அந்த கட்டளையை உடைத்தெறியும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கண் பார்வையற்ற மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்தது போல தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று சொன்ன பொழுது, ஆம் ஆண்டவரே, நீர்தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அவருடைய இருதயம் மகிழ்ந்தது போல ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கும் அன்று யூதர்கள் விதித்த கட்டளையை ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினால் இயேசு கிறிஸ்து என்று நீ அறிக்கையிட்டு அந்த கட்டளையை தவிடுபொடியாக்கும்படிக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கின்றாய். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதும் அவருடைய பெயரை முழுமையாக உச்சரிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுகின்றார். அவருடைய வல்லமை வெளிப்படுகின்றது. இந்த நாளில் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டவர்களாக புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்லுவோம். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்தருளுவார். அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகின்றோம். எங்களுக்கு வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்து இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தத்தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தருளுவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவரே ஊழியம் செய்யும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த அறிக்கை செய்ய தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் உம்முடைய பாதத்தில் வருகின்றேன். இந்த நாளிலிருந்து இவர்கள் இயேசு கிறிஸ்து என்கின்ற வார்த்தையை உம்முடைய பெயரை முழுமையாக பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மகிமையை இவர்கள் பார்ப்பார்களாக. ஆண்டவர், அதிலிருந்து வரக்கூடிய வல்லமை இவர்கள் பார்ப்பார்களாக. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தின்படியே நாங்கள் ஜெபித்து ஜெயம் பெற தேவனாகிய கர்த்தர் நீர் அருள் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.